Hello students, hope you are all enjoying our channel. Subscribe பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Please do subscribe to get all the notifications. இதுல வந்து important information everyday நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். So make sure you subscribe this channel for sure. Okay. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா particularly biology based questions பார்க்க போறோம். I mean biology basedல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, என்ன நியூ டாபிக்ஸ் இருக்கு, அதுலக்கான question banks எப்படி பண்ணோம், like 360க்கு எப்படி வாங்குறது, அதுக்கான டிப்ஸ் தான் இங்க போறேன். இப்போ presently பாத்தீங்கன்னா biologyல இருக்கிற questions நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் previous year questions பிராக்டிஸ் பண்ணதோட மட்டும் போறாது. Now the questions will be totally different. Particularly assertion, reasoning, statement, problems, match the following la, it will be lengthy. Adha konja longer, lengthiya irukum. Or question படிக்கிறதுக்கு it takes almost 2 to 3 seconds if at all you are not practicing. ஒரு question படிக்கிறதுக்கு 3 seconds னா நீங்க மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துல பயாலஜி क्वेश्चन பேப்பரை முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடும். சோ என்ன ஆகும்னா நீங்க பயாலஜில நல்ல மார்க் வாங்குவீங்க தவிர பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பண்றதுக்கு டைம் இருக்காது. சோ ஒரு 100 questions இருக்குன்னா 90 questions நீங்க பண்ண போறீங்கன்னா it should be like completed before 40 minutes. 40-45 minutesல பயாலஜி கம்ப்ளீட் பண்ற மாதிரி நீங்க பாருங்க. சோ அதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்கோம், நாங்க ஸ்பெஷல் சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். ஆக்சுவலி ஒரு சாப்டர்ல எந்தெந்த மாதிரிலாம் क्वेश्चंस கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் living world பாத்தீங்கன்னா living worldல we have around 500 questions we have create in the sense எப்படி எல்லாம் questions கேட்பாங்க, எந்த விதத்துல கேட்க முடியுமோ அந்த விதத்துல பண்ணிருக்கோம். பட் you may expect only 1 or 2 questions from that. 500 question படிச்சா 2 question தான் உங்களால அந்த எக்ஸாம்ஸ்க்கு வரும். ஆனா பட் ஷூர் ஷார்ட்டா 8 marks is sure for you. இதே மாதிரி சாப்டர் வைஸ்ல வந்து we have almost 25,000 questions we have accumulated. கிட்டத்தட்ட அந்த 25,000 question படிச்சா இதை விட வெளியில வரதுக்கான சான்சஸே இருக்காது. I can guarantee you that minimum 340 out of 360 வாங்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, provided you practice religiously. Religiously you have to dedicatedly follow minimum 2 hours every day for the NEET practice. Okay, once you practice this, இந்த மாதிரி क्वेश्चंस எங்க கிடைக்குதுன்னா even we have it with us. Actually நீங்க எங்கேயும் அப்ரோச் பண்ணலாம். இது இல்லாம you can follow some books. Actually எல்லாரும் ஃபாலோ பண்றது MTG and you have other books like Arihant, அந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த மாதிரி புக்ஸ் இருந்தாலும் இந்த வருஷம் there are lots of changes has been done. அந்த changed 2024 based biology books இது இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. there is no point in having 36 years பிளான் பண்றது வேஸ்ட். ஆக்சுவலி ஏன்னா 36 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான சான்சஸ் இஸ் வெரி லெஸ். இந்த லாஸ்ட் 10 years though it is repeated, அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் பாத்துக்கோங்க. particularly last 4 years is must for you. 4 years கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும் previous plus NCERT exemplar போட்டீங்களா இல்லையான்னு தெரியல, பட் மேக் ஷூர் exemplar is must for you. இந்த வருஷம் புது NCERT based exemplar questions தயவு செய்து போடுங்க. and we have started with biology test series, exclusive biology test series we have started. Please do enquire us. எங்களோட description boxல நாங்க நம்பர்ஸும் கொடுத்திருக்கோம். We will start posting you some important questions in the description box also. Like 100 questions இருக்கும் அதுல. அந்த questions நீங்க எழுதி எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அதோட ஆன்சர் கீ நாங்க அனுப்புவோம். The answer key will not be there in the description box. Only question paper will be provided for you. அந்த question paper பார்த்துட்டு you can also see the quality of questions what we have. அந்த போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைமிங்ஸ் actually particularly வந்து ஒரு question படிக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகுது, அந்த டைம் கீப் அப் பண்றீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்க. So if you have any queries, please call us and inform us. Today we have discussed about biology and tomorrow let us discuss about physics and chemistry, how to approach it. பயாலஜிக்கு எத்தனை மணி நேரம் ஆகும், என்ன மாதிரி டைம் ஆகும்ன்றத பத்தியும் இன்னும் டீடைலா நம்ம வரும் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். Thank you students, keep watching.